ஒரு பர்சன் நோய் இல்லாமல் வாழ்வது மட்டும் ஹெல்த்தி அல்ல, அவங்களோட பாடி, மைண்ட் அண்ட் பிசிக்கல் நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். சப்போஸ் நீங்க செப்பரேட்டடா, டிவோர்ஸா தனியா இருக்கிறீங்க, கான்சியஸா தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இந்த முடிவு உங்க குழந்தைகளுக்காகவோ, உங்க ஃபேமிலிக்காகவோ, இல்ல சொசைட்டிக்காகவோ வாழ்றீங்க. ஆனா நீங்க இந்த கான்சியஸா எடுத்த முடிவு உங்க பாடிக்கோ, உங்க ஹார்மோனுக்கோ தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்கலி ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப நாளைக்கு சப்ரஸ் பண்ணி வைக்க முடியாது. சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒரு லோன்லினஸ் ஏற்படும். இந்த லோன்லினஸ் நம்ம மேலேயே வெறுப்பு, கோபம், சம்டைம்ஸ் டிப்ரெஷன் கூட வர காரணமா இருக்கலாம். ஸோ நீங்க அதுல இருந்து வெளியே வரலாம், உங்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கோங்க. ரொம்ப பீப்புள் திங்க் பண்றது செகண்ட் மேரேஜ் இஸ் ஃபைண்டிங் அனதர் பார்ட்னர். ஆனா செகண்ட் மேரேஜ்ங்கிறது பார்ட்னரை மட்டும் தேடுறது இல்ல. செகண்ட் மேரேஜ்ங்கிறது பாஸ்ட்ல நடந்த ஆறாத காயங்கள் ஹீல் ஆகுறதுக்கும், ஓப்பனா கம்யூனிகேட் பண்றதுக்கும், சொல்றத எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதற்கும், டிஃபிகல்ட்டி டைம்ல உங்க கூட இருப்பதற்கும் தான். நீங்க நோய் இல்லாமல் ஹாப்பியா வாழணும் அப்படின்னா உங்களோட பாடி, மைண்ட், உங்க பிசிக்கல் நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட்.